இலவசங்கள் கொடுத்து இந்த நாட்டை கெடுத்துட்டாங்க. இலவசத்தாலதான் நாட்டோட பொருளாதாரமே நாசமா போச்சுன்னு யார் அழுகிறா? இன்னைக்கு பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அழுறாரு. எல்லா கூட்டங்களையும் அதை தான் பேசிட்டு இருக்காரு. என்னவோ இந்திய பொருளாதாரத்தையே இவங்க தான் நட்டமா தூக்கி நிறுத்திட்ட மாதிரி. இருக்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன கிடையாது? விமானங்கள், விமான போக்குவரத்து கிடையாது. உலகத்திலேயே விமான போக்குவரத்து இல்லாத நாடாக இன்னைக்கு இந்தியாவை யார் மாற்றி வச்சிருக்கா? இந்த மோடி கும்பல் மாற்றி வச்சிருக்கு. இந்த G20 மாநாட்டுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்ததுல டெல்லியில நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கூட போய் பேசிட்டு வந்தாரு. அவர் ஒரு நம்பிக்கையை சொல்லிட்டு வந்திருக்காரு. நல்லா செயல்படுவீங்கன்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு? மோடிக்கே சொல்லிட்டு வந்திருக்காரு. இதுல அதிமுக சார்பாக எடப்பாடியை கூப்பிட்டாராமா மோடி. அதுல ஒரு குஷி ஆயிட்டாரு. இவர் எவ்வளவு கேவலமான ஒரு குழப்பு பாருங்க. பெரிய புராணத்தையும் கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா அது எதுக்கு பயன்படும்? கதா காலட்சேபம் பண்ணி என்ன கோயில்ல, பெருமாள் கோயில்ல போய் உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு வாழ்ந்துட முடியுமா? அப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு பெரிய அளவில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வேற ஒரு லைன். அது சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி, மாணவரணி மற்றும் மகளிரணி சார்பில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும், இளைஞரணி உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் வணக்கம் கூறி வரவேற்கிறேன். இது வெறும் பயிற்சி பாசறை கூட்டமாக மட்டும் இல்லாமல் உங்கள் அனைவரின் அன்பிற்குரிய, மதிப்பிற்குரிய, எங்கள் அனைவரின் அன்பிற்குரிய, மதிப்பிற்குரிய நம்முடைய இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிகச் சிறப்பாக உங்கள் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், மதிப்பிற்குரிய சகோதரர் மாதவரம் எஸ். சுதர்சனம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனக்கான இந்த ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிற்சி பாசறை கூட்டத்தில் ஏற்கனவே நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், மாவட்ட செயலாளர் அவர்கள் பேசும்போது ஒரு அறிவிப்பு உங்களுக்கு கொடுத்தார். இது பயிற்சி வகுப்பு, அதனால இங்க அலைபேசியில, கைபேசியில பேசக்கூடாது, மொபைல்ல பேசக்கூடாது, எந்திரிச்சு வெளியில போகக்கூடாது, பக்கத்துல பேசக்கூடாது, ஏன்னா இது வகுப்பு இல்லையா அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாங்க. அதோட இன்னொன்னையும் சேர்த்துக்கலாம், இங்க விசிலும் அடிக்கக்கூடாது. ஆனா நல்லா விசில் அடிக்கிறீங்க, சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணக்கூடாது? விசிலும் அடிக்கக்கூடாது. ஐயா பேசும்போது, உங்க மாவட்ட செயலாளர் பேசும்போது சொன்னாங்கல்ல, 1968 இந்த மாதிரியான திராவிட இயக்க கருத்துக்களை சொல்லுகின்ற பயிற்சி வகுப்புகள், மாநாடுகள்ல போய் தான் நான் இந்த கொள்கைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன்னு சொன்னாருல்ல. ஆனா அப்பெல்லாம் இந்த கூட்டத்துக்கு காசு கட்டுதான் வரணும், அது தெரியுமா? அன்றைக்கு இந்த மாதிரி கருத்தரங்குகள், மாநாடுகள் நடத்தும் போது காசு கட்டணம் கட்டி இந்த கருத்துக்களை கேட்டு வளர்ந்தவர்கள் தான் இங்க இருக்கின்ற நம்மளுடைய மாவட்ட செயலாளர் உட்பட, நம்மளுடைய பேராசிரியர் அவர்கள் உட்பட இங்க இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க எண்ணி பார்க்கணும். கல்லூரிகள் வரைக்கும் உங்களுக்கு இலவச கல்வி கொடுத்ததோடு இன்றைக்கு திராவிட இயக்க கருத்துக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக தெரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு ஒரு கருத்து பயிற்சி பாசறை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறவர்களுடைய நோக்கம் என்ன? தலைவர் அறிவிக்கிறார், ஒரு மாவட்ட செயலாளர்களினுடைய கூட்டத்துல தலைவர் அறிவிக்கிறார், இந்த மாதிரி திராவிட இயக்க கருத்துக்களை, கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு நாம எடுத்துட்டு போகணும், இளைஞர்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும். உடனே பயிற்சி பாசறைகளை நடத்துங்கள், திராவிட மாடல் பயிற்சி பாசறைகளை எல்லா இடத்துலையும் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு
அறிவிக்கிறாரு. உடனடியாக எப்பவுமே வந்து உடனே செயலில் இறங்கக்கூடிய நம்மளுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் இந்த பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடத்துறதுக்கு உடனே ஏற்பாடு செய்யறாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்புன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க, பிள்ளைகள் வந்து கல்லூரி மாணவிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நான்லாம் ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்து பொண்ணு. எனக்கெல்லாம் இதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது என்னுடைய 25வது வயதில் தான் எனக்கு கிடைத்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இதெல்லாம் தெரியாது. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்ப எவ்வளவு நான் இழந்திருக்கேன் என்னோட வாழ்க்கையில அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா இன்றைக்கு கல்லூரி பருவத்திலேயே உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்புகளை இந்த இயக்கம், இந்த பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது வெறும் தேர்தல் அரசியல் கட்சி மட்டும் கிடையாது, அது மக்கள் இயக்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இதை நாம சரியா பயன்படுத்திக்கணும். எப்படி கல்லூரிக்கு போகும்போது அந்த 3 ஆண்டுகளை அல்லது நீங்க அடுத்ததாக முதுநிலை படிக்கும் போது அந்த 2 ஆண்டுகள் இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு நீங்க கவனமா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போக முடியுமோ, உங்களுடைய கெரியர் வைஸாவும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனல் வைஸாகவும் சரி, அல்லது நீங்க வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி, இல்லை இந்த சமூகத்துல ஒரு நல்ல ஒரு பெயரோடு ஒரு நல்ல சமூக அந்தஸ்துள்ள மனிதர்களாக உங்களால மாறுவதற்கான ஒரு களமாக அதை நீங்க அவ்வளவு சிறப்பா நீங்க அதை வந்து வேஸ்ட் ஆக்காம பயன்படுத்திக்குவீங்களோ, அதே மாதிரி இந்த பயிற்சி பாசறைகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். சரி, இந்த பயிற்சி பாசறையை பயன்படுத்திக்கிறதுனால, இதுல நாங்க கலந்துக்கிட்டு இதெல்லாம் கேட்கறதுனால எங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? நான் பள்ளிக்கூடத்துக்கு போனா அடுத்து கல்லூரிக்கு போக முடியும், கல்லூரியில போய் நான் காலேஜ்ல போய் படிச்சு நல்ல மார்க் எடுத்தேன்னா நான் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். இப்ப இந்த பயிற்சி பாசறைக்கு வந்து இப்படி உட்கார்ந்து நீங்க எல்லாம் பேசுறதை நாங்க கேட்டு என்ன ஆக போகுது, எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் தானே? இருக்கா இல்லையா? இருக்கும் இல்லையா? இதனால எங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? ஏன்னா உங்க நேரத்தை இந்த இடத்துல நீங்க செலவழிறீங்க. அப்ப நீங்க செலவழிக்கிற இந்த நேரத்திற்கு என்ன பலன் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான விடைகளை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த பயிற்சி பாசறை இங்க வந்திருக்கின்ற பேச்சாளர்கள் ஐயா பேராசிரியர் சுபவி அவர்களும் சகோதரர் லெனின் அவர்களும் அதே மாதிரி அந்த கருத்துக்களை பேசுவதற்காக தான் நீங்க வந்திருக்காங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க கல்லூரி பிள்ளைகள் உங்களுடைய கைபேசியிலே நீங்க இன்னைக்கு எல்லா உலக நடப்புகளையும் தெரிஞ்சுக்குவீங்க. செய்திகள் எல்லாம் உங்களுக்கு அதுவாவே வந்து உங்க கையிலேயே வந்து விழுந்துரும். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ கூகுள் சர்ச்குள்ள போனீங்கன்னா வரிசையா வந்து விழுந்துரும். அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிதான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும். அப்ப நிறைய செய்திகள் உங்களுக்கே வந்து தெரியும். இன்றைக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, இந்திய அளவுல என்ன நடந்துட்டு இருக்கு, அரசியல்ல என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த சமூகத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாமே நீங்க கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. அப்ப நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எந்த ஒன்றையுமே வந்து என்ன பண்ணணும், எடை போட்டு பார்க்கணும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு பகுத்தறிவோடு நம்ம யோசிச்சு பார்க்கணும், எது சரி எது தப்பு, சரியா, எது நமக்கானது எது நமக்கு எதிரானது, இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, இருக்கிறத காப்பாத்திக்க முடியாது. அவ்வளவுதான் விஷயம். சரியா? சரி, ரைட். இப்போ நமக்கு எது நல்லது அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, எது கெட்டதுன்னு தெரிஞ்சா ஈஸியா நமக்கு எது நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இன்றைக்கு திராவிட மாடல் அரசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். திராவிட மாடல் அரசு என்ற ஒரு கோட்பாடு, ஒரு கோட்பாட்டு ரீதியான ஒரு அரசு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசினுடைய தலைவராக, ஆட்சியாளராக நம்முடைய மதிப்பிற்குரிய தளபதி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் தீட்டுகின்ற திட்டங்கள் அனைத்துமே திராவிட இயக்க கொள்கைகளின் பாட்பட்டது. அது அனைவருக்குமான ஒரு திட்டங்களாக இங்க வந்துட்டு இருக்கு. ரைட். அப்போ இதுக்கு எதிரானது என்ன நடக்குது நாட்டுல? ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கிறவங்கள ஒரு 2-3 பேர் பார்க்கும்போது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய கல்வி பொதுவாகவே வந்து அதிக அளவுல டிராப் அவுட், அதாவது கல்லூரிகளில் இருந்து இடைநிற்றல் அப்படிங்கிறது இஸ்லாமிய சமூகத்தில தான் அதிக அளவில் இருக்கிறது என்பது புள்ளி விவரங்கள் சொல்லுகின்ற செய்தி. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். மத கட்டுப்பாடுகள் இருக்கலாம், அல்லது வந்து குடும்பத்தில் இருக்கிற சூழல்கள், இப்படி எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். அப்போ இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் அதிக அளவில் கல்லூரிகளுக்கு
போவதில்லை, போனாலும் இடையில நின்னுடுறாங்க. இப்படி ஒரு சூழல் இன்னைக்கு நாட்டுல இருந்துட்டு இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய தமிழ்நாட்டுல நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு? நீ +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போனேன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளையா இருந்தேன்னா உனக்கு என்ன தர்றோம்? நாங்க மாசம் மாசம் 1000 ரூபாய் உனக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்காக அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, குடும்ப சூழல்னால கல்லூரிக்கு போக முடியாத பிள்ளைகள் இருப்பாங்க. ஏன்னா கல்லூரின்றது பள்ளிக்கூடங்கள் நம்முடைய அருகிலேயே இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா கல்லூரிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தூரம் பயணப்பட்டு தான் நம்ம இன்னைக்கும் போக வேண்டியது இருக்கு. அப்படி போகும்போது பேருந்து கட்டணம் இன்னைக்கு அதுவும் கிடையாது இல்லையா? பேருந்து கட்டணம் என்னது? இலவசம். பெண்களுக்கு இலவச பேருந்து கட்டணம். அதையும் நம்ம கொடுத்தாச்சு நம்மளுடைய அரசு. சரி, அதுக்கப்புறம் நீங்க போறீங்க கிளாஸ்ல ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும், ஒரு 10 பேஜ் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்கன்னு உங்க டீச்சர் சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த புத்தகம் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. ஜெராக்ஸ் எடுக்கணும், அதுக்கு வீட்டுல காசு கேட்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு கல்லூரியில கல்ச்சுரல்ஸ் நடக்குது, ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குது, அதுக்கு கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கும் வீட்டுல இருந்து காசு நம்ம கேட்கணும். அப்போ இதுக்கு எல்லாம் நீங்க வீட்டுல எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அப்ப என்ன சொல்லுவாங்க வீட்டுல, இன்னும் சும்மா எதுக்கு எடுத்தாலும் காசு கேட்டுட்டே இருக்காங்க, நீ படிச்சுட்டு போது வீட்டுல உட்காரு, அடுத்த வார்த்தை அதான் ஒரு வீட்டுல இருந்து. ஏன்னா அவங்களுடைய சூழல் அப்படி. எந்த பெற்றோருமே நம்ம பிள்ளைங்க படிக்க வேண்டாம்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கிற பெற்றோர்கள், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் புள்ள படிச்சு என்ன பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் தான் இங்க அதிகம் இல்லையா? அப்போ ஆனாலும் அவங்க அப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய குடும்ப வறுமை அப்படி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதனால உங்க கல்லூரி அந்த படிப்பு தடைபெற்ற கூடாதுன்றதுக்காக தான் அரசாங்கம் என்ன செய்யுது, 1000 ரூபாவை நான் தரேன் உனக்கு, உன்னுடைய கை செலவுக்கு நீ வச்சுக்கோ, யாரையும் எதிர்பார்க்காத, கல்லூரிக்கு போ, படி, பட்டம் வாங்கு, நல்ல வேலைக்கு போ, சொந்த காலில் நின்று சுயமரியாதை உள்ள பெண்ணாக நீ இந்த சமூகத்தில் உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு என்று சொல்வது திராவிட மாடல் ஆட்சி. ஆனா இன்னைக்கு ஒன்றியத்துல ஒரு ஆட்சி இருக்கு. ஒன்றியம்ன்ற சொல் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், தெரியும்ல உங்களுக்கு? ஒன்றியம்னா மத்திய, சரியா, சென்ட்ரல் கவர்மெண்ட். அதெல்லாம் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அது ஒன்றியம் அப்படிங்கறதா சரியான சொல், பயன்படுத்த வேண்டிய ஒரு சரியான சொல் அப்படின்றது ஒன்றிய அரசு தான். அப்ப அந்த ஒன்றிய அரசு அங்க இருக்கிற பாஜக தான் இன்னைக்கு ஒன்றியத்துல ஆட்சியில இருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க, என்ன தெரியுமா? அதாவது படிப்படியாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அவர்களுக்கான அத்தனை வழிகளையும் இந்த பாஜக அரசு என்ன பண்ணுது, அடைச்சுக்கிட்டே வருது. இன்றைக்கு அவங்களுடைய கல்வியில் அவங்க கை வச்சிருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய பெயரால் தேசிய அளவில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு இருக்கு. அது உயர்கல்வி பயில்கின்ற சிறுபான்மையின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை. அதை இந்த கல்வியாண்டில் இருந்து நிறுத்த போகிறது ஒன்றிய பாஜக அரசு. அதாவது சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களுக்கான கல்வி உதவித்தொகை இன்றைக்கு மறுக்கப்படுகிறது ஒன்றிய பாஜக அரசால். நீங்க பாருங்க, ஒரு பக்கம் நீங்க எப்படியாவது படிக்கணும் பிள்ளைங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்காக பாடுபடுகின்ற, உங்களுக்கான சலுகைகளை, உங்களுக்கான இலவசங்களை அறிவித்து, இலவசங்கள்லாம் ஏதோ ரொம்ப இதுவா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒரு பக்கம், அந்த அரசியெல்லாம் விட்டுருங்க, நம்ம பிரச்சனையை மட்டும் நம்ம பேசுவோம். அப்போ இப்படி இருக்கின்ற ஒரு அரசு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வியை வேண்டாம், நீங்க படிக்க போக கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அரசு ஒன்றியத்துல பாஜக அரசு இருந்துட்டு இருக்கு. அப்ப இதுல எது நமக்கு வேணும், எது நமக்கு வேண்டாம்? சொல்லுங்க, எது வேணும், எது வேண்டாம்? பாஜக வேண்டாம், திராவிட மாடல் வேணும் இல்லையா? இதுதான் நான் சொன்னேன். அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள் தேவை. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு தெளிவோட இருக்க முடியும், சரியா? இது ஒரே ஒரு உதாரணம் தான். ஏன்னா அதாவது இலவசங்கள் கொடுத்து இந்த நாட்டை கெடுத்துட்டாங்க. இலவசத்தாலதான் நாட்டோட பொருளாதாரமே நாசமா போச்சுன்னு யார் அழுகிறா? இன்னைக்கு பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அழுறாரு. எல்லா கூட்டங்களையும் அதை தான் பேசிட்டு இருக்காரு. என்னவோ இந்திய பொருளாதாரத்தையே இவங்கதான் நட்டமா தூக்கி நிறுத்திட்ட மாதிரி. இருக்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன கிடையாது, விமானங்கள், விமான போக்குவரத்து கிடையாது. உலகத்திலேயே விமான போக்குவரத்து இல்லாத நாடாக இன்னைக்கு இந்தியாவை யார் மாத்தி வச்சிருக்கா? இந்த மோடி கும்பல் மாத்தி வச்சிருக்கு. ஏர்போர்ட் நம்ம கிட்ட கிடையாது, துறைமுகங்கள் நம்ம கிட்ட கிடையாது, எதுவுமே இன்றைக்கு ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள்ன்றதே இந்திய அரசு கிட்ட கிடையாத அளவிற்கு
ஒன்றுமில்லாத ஒரு அரசாக இன்றைக்கு ஒன்றிய அரசை பாஜக மாத்தி வச்சிருக்கு. ஆனா அந்த மோடி என்ன சொல்றாருன்னா, ஐயோ இலவசங்கள் கொடுக்கறதுனாலதான் இந்த நாடு பொருளாதாரத்துல பின்தங்கி போயிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, குஜராத்ல இலவசங்கள் அறிவிச்சுதான் தேர்தலையே அவங்க சந்திக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி வேஷம் போடுறவங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். யாரு வேஷம் போடுறா, யாரு உண்மையா இருக்கா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இலவசங்களால என்ன கெட்டு போச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பெண்களுக்கான இலவச பயணம் அறிவிச்சிருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். அதனால ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 885 ரூபாய் மிச்சமாகுது கையில. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நடுத்தர வர்க்கம், ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழுகின்ற ஏழை எளிய பெண்களுக்கு அன்னைக்கு போயிட்டு காய்கறி வித்து பொழைக்கிற ஒரு அம்மாவுக்கு 885 ரூபாய் ஒரு மாசத்துக்கு கையில நிக்குதுன்னா அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய தொகை. அப்புறம் என்ன பண்றோம், மாசம் 1000 ரூபாய் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு பெண் பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கிறோம், பெண் கல்வியை ஊக்குவிக்கிறோம். இது அவங்க கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு நாங்கள் இலவசமாக கல்வி கொடுக்கிறோம். இந்த இலவசத்தையும் அவங்க என்ன பண்றாங்க, கூடாதுன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொன்றாக நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இங்க ஒரு கல்லூரி அளவுக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னா நமக்கு தொடக்க கல்வியிலிருந்து நமக்கு கிடைத்த இலவச கல்விதான காரணம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அரசு பள்ளியில படிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க. என்னெல்லாம் இலவசமா கொடுக்குறாங்க அரசு பள்ளியில? புத்தகங்கள் இலவசமா கொடுக்குறாங்க, சீருடை இலவசமா கொடுக்குறாங்க, ஜாமெட்ரி பாக்ஸ் இலவசமா கொடுக்குறாங்க. பெண் பிள்ளைகள் அவர்களுடைய அந்த மாதவிடாய் காலங்களில் கூட பள்ளிக்கூடங்கள் வருவதை தடைபடக்கூடாதுன்றதுக்காக இலவச நாப்கின் திட்டம் அது அந்த அம்மா கொண்டு வந்தாங்க. ரைட், இருந்துட்டு போட்டோம். ஆனாலும் தமிழ்நாடு அரசு செய்தது. அந்த அம்மா செஞ்சாங்கன்னா அது இங்க இருக்கின்ற அரசியல் சூழல் இதை தாண்டி அந்த அம்மாவால செயல்படவே முடியாது. செயல்பட்டு இருந்தா ஒரு 10 நாள் கூட அந்த அம்மா அரசியல தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. அது வேற. ரைட். அப்போ இவ்வளவுத்தையும் இலவசமா கொடுத்து, மதிய உணவு இலவசமாக கொடுத்து, இன்றைக்கு காலை சிற்றுண்டியையும் கொடுத்து படிப்படியா நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல கொண்டு நம்ம உட்கார வச்சு, சரி பள்ளிக்கூடம் முடிச்சு காலேஜுக்கு போனா உனக்கு முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் இலவசம். இப்ப என்னன்னா கல்லூரிக்கு படிப்பு வரைக்கும் இலவசம். இப்ப இது எல்லாம் தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளத்தை என்ன பண்ணிருக்குன்னா உலக அளவில் உயர்த்தி காட்டியிருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவில் மற்ற நாடுகள் எல்லாம் போய் பெரிய பெரிய பதவியில இருக்கிற இன்ஜினியர்கள், சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே யாரு தான், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் அதிகம். எல்லாருமே இங்க வந்துதான் இன்டர்வியூ பண்ணி இங்க இருக்கிற சாப்ட்வேர் கம்பெனிஸ்ல வேலை செய்யற தமிழர்களை தான் என்ன பண்றாங்க, அங்க வேலைக்கு அழைச்சிட்டு போறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஐடிக்குன்னு சொல்லிட்டு, அதாவது தகவல் தொழில்நுட்பத்திற்கென்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் அதை கொண்டு வந்தார். எவ்வளவு தொலைநோக்கு பாருங்க. நம்மள அறிவியல் பார்வையில வழி நடத்தணும்னு ஒரு அரசு நினைக்குதுங்க. சரியா? அறிவியல் பூர்வமா யோசிக்கணும், மூடத்தனமா இருக்கக்கூடாது, எங்க பிள்ளைகள் சிந்திக்கணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஒரு அரசு நினைக்குது. இது எங்க இருந்து வருது தெரியுமா? தந்தை பெரியார் கிட்ட இருந்து வருது. தந்தை பெரியார் அவர்கள் எத்தனை வயது வரைக்கும், கிட்டத்தட்ட 95 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார்? அந்த ஒரு தள்ளாத வயதிலும் மூத்திர சட்டியை கையில தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா போய் மேடை மேடையா ஏறி நமக்காக பேசியதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நானோ அல்லது இந்த மேடையில் இருப்பவர்களோ நீங்களோ இந்த இடத்துல ஒரு பொது வெளியில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான். அவர்தான் நம்மளை மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக மாற்றியவர் தந்தை பெரியார், உருவாக்கி கொடுத்திருப்பவர். அவருக்கு எப்பவுமே அறிவியலை பத்தி ரொம்ப யோசிப்பாரு. தமிழ கூட பெரியார் என்ன சொல்லிட்டாரு, காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு பாருங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சொன்னாரு? எந்த மொழியாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுகிற மொழியாக இருக்கணும் அப்படின்னு, அது தாய்மொழியாகவே இருந்தாலும் கூட நம்ம வாழ்க்கைக்கு அது பயன்படுற மொழியா இருக்கணும் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் நினைத்தார். நம்முடைய முன்னேற்றத்திற்கு அது பயன்படணும். அப்படி இல்லாம நீ என்ன பண்ற, தமிழ்ல போயிட்டு பெரிய புராணத்தையும் கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா அது எதுக்கு பயன்படும்? கதா காலட்சேபம் பண்ணி என்ன கோயில, பெருமாள் கோயில போய் உண்டை வாங்கி சாப்பிட்டு வாழ்ந்துட முடியுமா? அப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு பெரிய அளவுல வாழ்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வேற ஒரு லைன் அது. அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, இது நீ அறிவியல் மொழியா ஆக்கு, இது நீ மூட நம்பிக்கைகள் உள்ள ஒரு மொழியாக இப்படி நீ வச்சுக்காதன்னு சொல்லிதான் அவர் அந்த காலத்துல அவர் சொன்னார்.
அவருக்கு அறிவியல் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. பொதுவாகவே திராவிட இயக்கத்திற்கு அறிவியக்கம் என்று பெயர். எதையுமே ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்ப்பது அப்படிங்கிறது. ஒரு தடவை வந்து தந்தை பெரியார் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு இடத்துக்கு என்னைய கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிட்டு போறாங்க. அது வந்து இப்ப இருக்கிற மாதிரி இந்த லிப்ட் அதெல்லாம் வந்து அப்பெல்லாம் கிடையாது. அப்ப அந்த அந்த கட்டடம் ஒரு உயரமான கட்டடமா இருக்கு. 2வது 3வது மாடியோ ஏதோ. உடனே பெரியார் என்ன பண்றாங்க, தூக்கிட்டு போறாங்க மேல. அவரால் நடக்க முடியாது, வயதான காலத்துல தூக்கிட்டு போறாங்க. மேல போய் அந்த ஒரு ஒரு பெரிய மிஷின் இருக்கு அங்க. சரியா, ஒரு பெரிய மிஷின் இருக்கு. அந்த அந்த அறையில உங்க கிளாஸ் ரூம்னு வச்சுக்கோங்களேன். உங்க காலேஜ்ல உங்க கிளாஸ் ரூம் எவ்வளவு பெருசு இருக்கும், அந்த ரூம்ல 3/4 இடத்தை அடைச்சிக்கிட்டு ஒரு மிஷின் இருக்காங்க. அதை பார்த்தவொடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். போய் அந்த பக்கம் பாக்குறாரு, இந்த பக்கம் பாக்குறாரு. அவங்கள கூப்பிட்டு இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இது எப்படி வேலை செய்யும், இது என்ன செய்யும், எதுக்கு இது பேர் என்ன, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அவருக்கு. அத்தனை மாடி ஏறி போய் கஷ்டப்பட்டு அவர் பார்த்த அந்த மெஷின் என்னன்னு தெரியுமா, கம்ப்யூட்டர். இன்னைக்கு நமக்கு அது கையில இருக்கா இல்லையா? அப்போ அவருக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்திருந்தால் நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த கம்ப்யூட்டர் வந்து அதுல வேலை செஞ்சு அவர் ஒண்ணு அதை பார்க்க போறது கிடையாது. ஆனா என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய மக்களுக்கு ஒரு அறிவியல் சாதனம் இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கு, அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தள்ளாத வயதிலையும் அந்த ஈரோட்டு கிழவர் போய் அதை பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சார். அப்ப கூட அவர் கேட்டாரா, இதுக்கு என்ன பேருன்னு சொன்னா அதுக்கு ஒரு பேர். இது எதுவுமே நம்ம கண்டுபிடிக்கல, அதனால எந்த பேருமே என்ன பண்ணாது, தமிழ்ல இருக்காது இல்லையா? வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சா அவன் மொழியில வச்சான். அதையும் வந்து அவர் ஒரு விமர்சனமாக அங்க வைக்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோடு அறிவியலை போற்றுகின்ற ஒரு இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, ஐடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை, ஒரு சட்டத்தையே வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக உருவாக்கினார். நீங்க எல்லாத்தையும் இந்தியாவில் முதல் முறையாக போட்டுட்டே வந்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்களாக மட்டும்தான், சட்டங்களாக மட்டும்தான் இருக்கும். அப்படி கொண்டு வந்ததுதான் அது. அதனால இன்னைக்கு நம்ம நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்திருக்காங்க. யார் கேட்டாலும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், படிச்சு முடிச்சு என்ன வாங்க போறேன், நான் ஐடில வேலை செய்ய போறேன், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போறேன். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? இதுக்கு அடித்தளம் இட்டவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அப்போ இது எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டுடுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருங்க. உங்களுக்கு தேவை கூலி வேலை நீங்க பார்த்தா போதும். நீங்க வந்து படிக்கிறீங்களா, உங்களுக்கு படிக்க விருப்பம் இல்லையா, பரவாயில்ல, ஏன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல. உனக்கு படிக்க பிடிக்கலையாப்பா, சரி விடுப்பா, பரவாயில்ல, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நமக்கு எல்லாம் சந்தோஷமா தானே இருக்கும் இல்லையா? நம்ம நினைப்போம்ல, அப்பா ஃப்ரீயா விட்டாங்கப்பா அப்படின்னு. அந்த மாதிரி ஃப்ரீயா விடுற ஒரு கல்விக் கொள்கையே கொண்டு வர்றாங்க யாரு, பாஜக. அவங்க ஃப்ரீயா விடுறதுக்கு காரணம் நீ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக இல்ல, உன்னை மறுபடியும் கொண்டு போய் மாடு மேய்க்க விடணும், ஆடு மேய்க்க விடணும், குலத்தொழிலை செய்ய வைக்கணும், பெண்களை கொண்டு போய் சமையல் கட்டில அடைக்கணும். இதுதான் அந்த கல்விக் கொள்கையினுடைய நோக்கம். அப்போ ஒன்றியத்தில் இருக்கின்ற பாஜக அரசு இந்த திட்டத்தோடு வருகிறது என்று சொன்னால், நம்முடைய திராவிட மாடல் அரசு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக அரசு என்ன செய்யுதுன்னா, அதில் இருந்தெல்லாம் உங்களை எப்படியெல்லாம் காப்பாற்றலாம். ஐயோ, என் பிள்ளைய பார்த்து என்ன பண்ண சொல்றாங்க, படிக்க கூடாதுன்னு சொல்றானே, பள்ளிக்கூடத்துக்கு வரவிடாம பண்றதுக்கு என்னெல்லாம் வழியோ அதெல்லாம் செய்யறானே, அப்ப நான் என் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டு செயல்படுகின்ற ஒரு அரசு தான் இங்கே இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிள்ளைகளை ஒன்றிய பாஜக அரசினுடைய திட்டங்களில் இருந்து மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவி விட்ட அந்த காவி கும்பல் கிட்ட இருந்தும் காப்பாற்ற வேண்டிய பெரும் கடமை என்பது இன்றைக்கு எங்கள் அனைவருக்குமே இருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சமூக வலைத்தளங்கள்ல இயங்கும் போது ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா நமக்குள்ளேயே சில எதிரிகள் நம்ம பக்கத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப நீங்க யாரை பின்பற்றணும்? இளைஞர்களான உங்களுக்கு ஒரு முன்மாதிரி வேணும், ஒரு ரோல் மாடல் வேணும் இல்லையா? எப்பவுமே நம்ம சொல்லுவோம்ல, நான் இவங்கள மாதிரி ஆகணும், அவரை மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கு உங்களுக்கான ஒரு முன்மாதிரியாக உங்களுடைய இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அரசியல் களத்துல நிற்கிறாரு. அவரை நீங்கள் பின்பற்றுங்கள். அவருடைய கேள்வி பதில்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா நீங்க?
தொலைக்காட்சியில கொடுக்கிற பேட்டிகளாக இருந்தாலும் சரி, பேசுற மேடை பேச்சுகளாக இருந்தாலும் சரி, தேர்தல் பிரச்சாரங்களாக இருந்தாலும் சரி, நீங்க எல்லாம் அவரை பார்த்திருப்பீங்க. அவர் எப்படி பேசுறாரு, என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. நேத்துல இருந்து யாருக்குமே வந்து தூக்கம் வரல பாவம். மெடிக்கல்ல இருக்கிற ஜெலுசில் பாட்டில் எல்லாம் தீர்ந்து போச்சாமா. ஏன் அப்படின்னா, இளைஞரணி செயலாளர் நாளை அமைச்சராக பதவி ஏற்க போகிறார் அப்படின்னு நேத்து நைட் அறிவிச்சிட்டாரு தலைவர். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாரு. உடனே ஆரம்பிச்சுட்டாங்க. எடுத்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்க? வாரிசு அரசியல். இதை உடனே கையில் எடுத்துருவாங்க. எப்ப பார்த்தாலும் அதைத்தானடா பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கட்சியில ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்களா, அதை கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்டா போதும். சரியா? ஆட்சியில ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்களா, இந்த நாட்டு மக்கள் ஏத்துக்கிட்டா போதும். நீ என்ன நடுவுல பஞ்சாயத்து பண்றதுக்கு வர்ற? இல்ல, திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அந்த மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் தானே. இதுல இந்த எடப்பாடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு இருக்கிறதுலயே அதிகபட்ச சந்தோஷம் எது தெரியுமா? மோடி அவர் அங்கீகரிச்சுட்டாராமா. இந்த G20 மாநாட்டுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்ததுல டெல்லியில நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கூட போய் பேசிட்டு வந்தாரு. அவர் ஒரு நம்பிக்கையை சொல்லிட்டு வந்திருக்காரு. நல்லா செயல்படுவீங்க, நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு? மோடிக்கே வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு. இதுல அதிமுக சார்பாக எடப்பாடியை கூப்பிட்டாராமா மோடி. அதுல ஒரு குஷி ஆயிட்டாரு. இவர் எவ்வளவு கேவலமான ஒரு பொழப்பு பாருங்க. பாஜக அங்கீகரிக்கின்ற ஒரு நிலையில் தான் இன்றைக்கு யார் இருக்காங்க? அதிமுக இருக்காங்க. அப்படிப்பட்ட அதிமுக இன்னைக்கு யார்கிட்ட இருக்குன்னே தெரியல. அது வேற, யாரு கையில கட்சி வச்சிருக்காங்கன்னே அவங்களுக்கே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்துகிட்டு அவர் என்ன பேசியிருக்காருன்னா, உதயநிதி அமைச்சர் ஆயிட்டா பாலாரும் தேனாரும் ஓடிடுமா? ஏங்க, அதாவது இந்த ஒரு படத்துல கவுண்டமணி கிட்ட சத்யராஜ் சொல்லுவாரு, ஏமாமா மாம்சே, நான் வேணா படிச்சு ஒரு கலெக்டராவோ டாக்டராவோ ஆயிருட்டுமா அப்படின்னு. உடனே கவுண்டமணி சொல்வார்ல, என்ன மாப்பிள்ள பொசுக்குன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிட்ட அப்படின்னு வரல. அப்படிதான் இவர் பேசிட்டு அலைகிறார். கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? நம்ம ஆட்சியில என்னத்தை கிழிச்சோம், இதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு யோசிக்கணும். அதை யோசிக்கிறது கிடையாது அப்படின்னு அவரை கேட்கிறார். ரைட்டு. ஏன் இவ்வளவு காண்டு தெரியுமா? இன்னொன்னு, அதாவது மக்கள் சேப்பாக்கம், நான் ஒண்ணு சொல்றேன், இவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலினை பத்தி தெரியணும்னா, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில கல்யாணி பாட்டின்னு ஒரு பாட்டி இருக்காங்க. சரியா? என்னுடைய நிகழ்ச்சிக்கு, டிவி நிகழ்ச்சிக்கெல்லாம் உங்களை நான் கூப்பிட்டுருக்கேன். அந்த கல்யாணி பாட்டியோட போன் நம்பரை நான் தரேன். தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, திருவல்லிக்கேணிக்கு போய் கல்யாணி பாட்டியை பார்த்து அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க உதயநிதி ஸ்டாலின் யாரு அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க, புள்ள என் பக்கத்துல வந்து நின்றுச்சுமா. அப்ப எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. என் பக்கத்துல வந்து நின்றுச்சு, என் தோள் மேல கை போட்டுச்சு, நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லுச்சு. அவங்க வீட்டு பிள்ளையா நினைக்கிறாங்க. சும்மா எங்க வீட்டு பிள்ளைன்னு பணம் எடுக்கிறவங்க எல்லாம் எங்க வீட்டு பிள்ளையா இட முடியாது. அப்போ திருவல்லிக்கேணி பகுதி மக்களினுடைய பிள்ளையாக இருக்கின்ற உதயநிதியை பார்த்து நீ வந்து குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் சொல்றீங்கன்னா மக்களினுடைய கருத்துக்கு மாறாக பேசுகிறீர்கள் என்று பொருள். இன்னொரு பக்கம் நீங்க ஆளுநரை எதிர்க்கிறீங்க. ஆளுநர் வந்து ஆட்டுக்கு தாடி மாதிரி நாட்டுக்கு ஆளுநர் இருக்குன்னு கேட்கிறீங்க. அவர் வந்து பதவி விலகணும்னு சொல்றீங்க, இங்க இருந்து ஓடி போயிடணும்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் சொல்ற நீங்க, இந்த ஆளுநர் இருக்கிற வரை நான் பதவி பிரமாணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு உதயநிதி சொல்ல தயாரான்னு ஒரே கூமுட்டை கேக்குது. இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஆளுநரோட வேலை என்னவோ அதைத்தான் நாங்க செய்ய சொல்றோம். இந்த மாதிரி அமைச்சரவை மாறினாலோ அல்லது ஒரு புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றாலோ பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதா ஆளுநரோட வேலை. அந்த வேலையைத்தான் நாங்க செய்ய சொல்றோம். நீ இல்லாத வேலையெல்லாம் செய்யும் போதுதான் நாங்க எதிர்க்கிறோம். இந்த அறிவு கூட கொஞ்சம் கூட இல்லாம பாஜகல ஒரு கூமுட்டை இருக்குது. இப்படி எல்லாம் வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன், மக்கள் ஏத்துக்கணும். அவரை ஏத்துட்டு இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினராக 6 தடவை தான் போய் ஓட்டு கேட்க போயிருக்காரு அவருடைய சொந்த தொகுதிக்கு. ஆனால் 70,000 வாக்குகள் வித்தியாசத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றுதான் சட்டமன்றத்துக்கு போயிருக்காரு. அப்போ அந்த மக்கள் ஏத்துட்டு இருக்காங்களா இல்லையா? இது ஒரு பக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுத்தி சுத்தி அவரு தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அதன் விளைவாக நமக்கு என்ன பண்ணது? ஒரு பெரிய அளவிலான வெற்றி 2019
நாடாளுமன்ற தேர்தலையும் கிடைத்தது, இப்ப சட்டமன்ற தேர்தலையும் நமக்கு கிடைச்சது. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். அவருடைய கருத்தை, அவருடைய பிரச்சாரத்தை செவிமடுத்து கேட்டாங்க, அதுல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இவ்வளவு இருக்கும்போது நீங்க எப்படி இதை வாரிசு அரசியல் சொல்ல முடியும்? இது எல்லாமே வேறு வழியே இல்லாமல் சொல்வது. இன்னைக்கு அமித்ஷாவும் மோடியும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி தான் பேசினாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இவரே கையில பிடிச்சி காட்டின அந்த ஒரே ஒரு செங்கல். இது அமித்ஷா மோடி எவ்வளவு பெரிய ஆளுங்கப்பா அப்படின்னு சொல்றவங்களையே என்ன பண்ணிருச்சு, கலங்க வச்சிருச்சு. அதனால இங்க பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பண்றாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து வாரிசு அரசியல் சொல்றாங்க. நீங்க அப்படி வந்தீங்க எப்படி வந்தீங்க, அதுக்கு இவர் நல்ல சரியான ஒரு பதில் சொல்லிட்டார். அப்போ இதை ஏன் நான் சொல்றேன்னா, இந்தி எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்தி தெரியாது போடா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவருடைய விஷயம். இன்னொரு பக்கம் நீட்டுக்கு எதிரான போராட்டம், சும்மா வெறுமனே போராட்டத்தை அறிவிச்சுட்டு போயிடல, அதற்காக அமைக்கப்பட்ட ஏகே ராஜன் அவர்களுடைய கமிட்டியின் முன்னால போய் தன்னுடைய சாட்சியத்தை, தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த ஒரு மாடல் தான் உங்களுக்கு இன்றைக்கு தேவையே தவிர, இதை விட்டுட்டு காசியில சங்கமம் நடத்துறோம், தமிழ் சங்கமம் நடத்துறோம்னு கூட்டிட்டு போய் பட்டையும் கொட்டையும் போட்டு உங்களை முற்றும் முழுதாக இந்த நடைமுறை அரசியலில் இருந்து, சமூக வாழ்வியலில் இருந்து வெளியேற்ற துடிக்கின்றவர்களினுடைய ஒரு சங்காத்தம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதற்காக தான் இந்த பயிற்சி பாசறை கூட்டங்களை நாம தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல நீங்க உங்களுடைய கருத்துக்களை, அவங்க சொல்ற கருத்துக்களை எல்லாவற்றையும் உள்வாங்கி உங்ககிட்ட மட்டும் வச்சுக்காம இதை கொண்டு போய் உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டையும் நீங்க சொல்லுங்க. நாடு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கின்ற ஒரு நேரத்தில் இது மாதிரியான கருத்துகள் நமக்கு தேவைப்படுகிறது. இதுதான் நமக்கான ஆயுதங்கள். இதை எடுத்துக்கொண்டு போய் தான் நம்ம என்ன பண்ணணும், அவங்க முன்னாடி நிக்கணும். அவங்கள மாதிரி நம்ம வன்முறை கும்பல் கிடையாது, கருத்தியலாக செயல்படுபவர்கள். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா பயிற்சி பாசறை கூட்டங்களை நடத்துகிறோம். அவங்கள மாதிரி பஜனை கூட்டங்களை நடத்தல. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த பயிற்சி பாசறையை பொறுத்தவரை இன்னும் நிறைய செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியரும் சகோதரர் லெனின் அவர்களும் இருக்காங்க. இத்துடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.